இப்போ மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால வீட்டில் நிறைய மேங்கோஸ் வாங்கி போடுவோம். அதில் ஒரு சில மாங்காய் வந்து பாதி பழுத்திருக்கும், பாதி பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி மேங்கோஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் பிக்கிள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இட் வில் டேக் யூ டு த ஹெவன் ஆஃப் டேஸ்ட். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் ஒரு 50 ml ஆஃப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை தாராளமாகவே சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் கடுகு அண்ட் 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைன் பவுடர் ஆக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவைக்கு உப்பு அண்ட் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கேஸோட ஃப்ளேம் வந்து ரொம்ப மினிமலா இருக்கணும். இப்போ 2 இடத்தர மாங்காவை குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மேங்கோ மிக்ஸை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் கிளாஸ் ஜார்லயோ இல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 2 to 3 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மாங்காய் ஊறுகாய் இல்ல மாங்காய் மிக்ஸ் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனா இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ணுவீங்க. டாடா, பாய்.